நேயர்கள் அனைவரையும் வணக்கம் தமிழன் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளை, அவர்களது எண்ண ஓட்டங்களை உலகத் தமிழர்களின் மனசாட்சிக்கு நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் குறித்து தெளிவாக பேசுவதற்காக ஆய்வாளர் மற்றும் பலவேறு விடயங்களை நம்மோடு கதைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திருமதி ரேணுகா தேவி அவர்களை வரவேற்கிறோம். வாருங்கள். இப்போ நீங்கள் கடந்த முறை எங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால், தமிழ் குடிகளுக்கும் இன்று இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்த ஆரியர்களுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. நீங்கள் கீழடி ஆய்வாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆதிச்சநல்லுடைய விஷயம் வந்தாலும் சரி, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை, இயற்கையை வணங்கினாலும் இறைவனை வணங்கினாலும் முன்னோர்கள் வழிபாடு அதெல்லாம் இருக்குது, கிராம கோயில்கள்லாம் இருக்குது. இதற்கும் இன்று வட இந்தியாவிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய ஆரியர்கள் மிகப்பெரிய தெய்வ வழிபாடு, சமஸ்கிருத வழிபாடு, இதெல்லாம் ஒன்றும் தொடர்பு கிடையாது. அது வேறு கலாச்சாரம், இது வேறு கலாச்சாரம். ஆனால் இவர்கள் ஹிந்துக்கள் என்று ரெண்டையும் இணைத்து கொண்டார்கள். இது இப்போது கிடக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் ஒரு ஒன்றுபட்ட சமூகத்திற்காகவும் தான் இருக்கிறது என்று இன்று வெளிப்படையாகவே பேசப்படுகிறது. திருமதி ரேணுகா தேவி, ஆய்வை தாண்டி ஒரு தமிழச்சியாக உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வி வைக்கிறேன். இது பொது விதமான கேள்வி. இது நீங்கள் செய்த அமெரிக்க ஆய்வுக்கு இது சம்மதம் இல்லை, பொதுவாக கேட்குறேன். எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆதி தமிழர்கள் முழுக்க முழுக்க இயற்கை வழிபட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இயற்கை வழிபாடுனா இந்த சூரியன் சந்திரன் வழிபாடுங்கிறத விட இயற்கைக்கு முதல் பயந்தார்கள் அவங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி இருந்தாலும் நம்மளால ஒரு சுனாமியை எதிர்கொள்ள முடியுதா? ஒரு எர்த்குவேக் ஒரு பூகம்பத்தை எதிர்கொள்ள முடியுமா? முடியாது. அதனால அப்போ அவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இயற்கையில் இருந்தது. அதனால இயற்கைக்கு பயந்தார்கள். இயற்கைங்கிறது ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க. இயற்கையை நினைச்சு இது பண்ணாங்க. அதே சமயத்தில் இயற்கையை ஆராய்ந்தார்கள். அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் இதனுடைய வலசையை பார்த்தார்கள். என்ன இதுன்னு இதை வேளாணுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு. அவங்கள இப்ப நமக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமானவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நினைவுக்காக ஒரு கல் வைக்கிறோம். அது நினைவு கல்லாக வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தான் இது சிலையாக வெகு பிற்காலங்களில் சிலையாக வருதுன்னு சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரியர் என்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் தவறாப்படுது. ஆரியம் என்றால் திணை. அது ஒரு ஆரியம் என்றால் ஒரு வரகு இருக்கு இல்லையா, பனி வரகுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆரியம் என்பது அது வரகு தான். அது திணை தான். இது அந்த திணையை மெயினா மலை மக்கள் அதை பயிரிட்டிருக்கிறாங்க. அந்த திணையை அதை மேலே பயிரிட்டவர்கள் அப்படின்னு சொல்றது ஆரியரை. இவங்க மேல வடக்கிலிருந்து வந்தவர்களுக்கு ஆரியர் என்று தன்னை எடுத்துக்கொண்டார்கள்னு நான் சொல்லுவேன். ஆனா மைக்ரேஷன்ஸ் பல காலகட்டங்களில் நடந்தது இந்த இதுல. ஏன்னா குமரி பிரிஞ்சு அழிஞ்சதுன்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. போயிட்டு இவர்கள் எல்லாரும் பல ஒரு சித்தர்கள் என்ற ரிஷிகளோ ஏதோ அல்லது நம்மளுடைய மூத்த இவங்களோ நம்மளை கூட்டிட்டு வராங்க. பல காலகட்டங்களில் இங்க இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பிற்காலத்தில் வந்தவர்கள் ஒரு 2500 to 3000 வருடங்களுக்கு முன்னாடி வந்தவர்களால இங்க ஒரு பல குழப்பங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறது நான் கண்டிப்பா அதை சொல்லுவேன். அந்த மாதிரின்னு அதற்கு முன்னால் இவர்கள் முழுக்க முழுக்க இயற்கையும், அந்த இயற்கைனா எதுக்காகனா வேளாணுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக வணங்கி இருக்கிறாங்க, முன்னோர்களை வழிபட்டிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. கண்டிப்பா. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பேசும்போது பள்ளர் மல்லர் அப்படிங்கிறத கடந்த எபிசோட்ல நேர்காணல்ல ரொம்ப தெளிவாக சொன்னீர்கள். தமிழ்நாட்டில் பூரண குடிகளாக சில சமூகத்தை சொல்லப்படுது. உதாரணத்திற்கு தமிழ் குடிகளாக முக்குளத்தோர், தேவர்கள், தேவ சமூகம், அதில் கள்ளர் மறவர், இதெல்லாம் உங்களுடைய ஆய்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு டாப்பிக்கை தான் நான் கேட்க போகிறேன். ஒரு தமிழச்சியாக உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆய்வாளர், உங்களுக்கு இது சம்மந்தமாக இருக்கும். பள்ளர் குடிகள், பறையர், நாடார்கள், வன்னியர்கள், கவுண்டர்கள், இது மாதிரி சில சமூகங்களை பிள்ளைமார் சமூகம், இப்படி தமிழ் பேசும் சமூகத்தை நம்ம தமிழ் சமூகம் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோம். அப்படி தானே? ஆரியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டோடு கலந்து தமிழை தங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டால் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அவர்களையும் தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வைத்தாலும் இந்த மண்ணிற்கு பூரண குடிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றார். நான் என்ன கேட்குறேன், தமிழ் குடிகள்கிட்ட நீங்கள் கடந்த முறை பேசும்போது எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லை, ஒரே குடிகளாகத்தான் இருந்தார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற பல்லாஸ், இந்த மல்லார்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட குடியாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள். உலகத்திற்கு வேளாண்மை கொடுத்த ஒரு குடி தாழ்வு குடியாக அடையாளப்படுத்திட்டது. இப்போ அதைத்தான் நான் அந்த குடி தலைவர்களிடத்திலும் கூட இன்டர்வியூ பண்ணும்போது அவர்களும் இதைத்தான் சொல்றாங்க. எங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம், எங்களுக்கு ரிசர்வேஷனே தேவையில்லையா,
எங்களுக்கு வேளாண் குடிகள்னு எங்க பேரை பார்த்து எங்களுக்கு சமூக அந்தஸ்து கொடுங்க, பள்ளம் பறையங்கிற அட்ரஸ்லாம் வேணாங்க. ஆக இந்த சாதிய கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் சமூகத்தில் இது போன்ற இழிவு எப்போது வந்தது? ஒரு ஆய்வாளராக திருமதி ரேணுகா தேவி. இந்த இழிவு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2500 உங்க ஆய்வுக்கு உட்பட்டதல்ல, ஆனால் நீங்க ஒரு தமிழச்சை. இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு. இது அமெரிக்க ஆய்வுன்னு இல்ல, அமெரிக்க ஆய்வுக்குள்ள. ஆமா, இது தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னு சொல்லலாம். இது நல்லா உன்னிப்பாக அந்த காலகட்டங்களில் உலக அளவில் இருக்கிற டைம் லைன் எடுத்து பாத்தீங்கன்னா, இது இன்னும் போனா வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலமுக்கு போகும். அங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய முதற் கோவில் தகர்க்கப்படுகிறது. அதுல இருந்து பல பேர் பிரியறாங்க. The 10 lost tribes of Jews அப்படின்னு வரும். இது வந்து இவங்க எங்க வந்தாங்கன்னா, பல ஆங்கிலேய அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து அதெல்லாம் இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்திருக்கிறாங்க. இது பல காலகட்டங்களில் நடந்திருக்குது. இது வழியாக, அதாவது இன்றைக்கு குஜராத் இந்த இடத்துல இருக்கிற இந்த உடுப்பி இதுல இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்புறம் எல்லா இடத்துக்கும் பரவி வர, அதனுடைய இடம் வந்து இந்த சிந்து சமவெளி இந்த இடங்களுக்கு எல்லாமே பரவி வந்திருக்கிறாங்க. இதுல வந்து புத்திசம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்திசம் அழிக்கப்பட்டிருக்கு. 2003 அழிக்கப்பட்டிருக்கா? புத்த பிட்சுகளுடைய தலைகள் கொய்யப்பட்டிருக்கிறது. அது யாரால கொய்யப்பட்டது? அதாவது அதுக்கு முன்னாடி இந்த இது பாத்தீங்கன்னா மௌரிய டைனாசிட்டி, மௌரியனுடைய தளபதியாக இருந்தவர் புஷ்யமித்ர சுங்கன். இவர் வந்து அவருடைய தளபதிங்கிறது, அதாவது அவருடைய மௌரியருடைய அந்த அரசரை கொன்று போட்டுட்டு தான் அவர் வர்றாங்க. அவர் வந்து ஒரு பிராமின் டைனாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மரபொலி, பிராமண மரபொலின்னு வந்தவர். பிராமணர்கள்னு இன்னைக்கு சொன்னாலும் சிலர் அதுல வந்து சத்திரிய மரபில் இருந்தவர். சத்திரியம். ஆமா, இவன் தான் புஷ்யமுத்திர சுங்கன். இந்த சுங்க டைனாசிட்டி வருது. இவர்கள் இந்த சுங்க டைனாசிட்டியில இருந்துதான் மிகப்பெரிய பௌத்தம் அழிக்கப்படுறது. புத்த பிட்சுக்கள் தலைக்கு வந்து அதுக்கு விலை நிர்மாணிக்கப்படுகிறது. புத்திசம் பல இடங்களுக்கு பரவுது, சிதறிடுது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவும் வந்திருக்கு. கௌதமல்லா என்ற இடம். கௌதமன் புத்தர் வந்து ஒரு மல்லர் வம்சம், நேபாளத்து மல்லர் வம்சத்தில் பிறந்தவர். அவர் லும்பினி என்ற இடத்தில் இன்னைக்கு மல்லா டைனாசிட்டி தான் அவருக்கு வந்து திதி கொடுத்தது. அவருக்கு இன்ன வரைக்கும் அவர் சொந்தம் கொண்டார். மல்லர் டைனாசிட்டி, மல்லா வம்சத்தில். ஆமா, ஆமா, அதாவது இந்த பல்லர்ன்ற வார்த்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் இன்னைக்கு மத்தவங்க அதுல சண்டை போட்டாலும் இல்ல, உலகம் இருக்கிற அத்தனை தொழில்குடியும் பல்லர்கள் தான் நான் சொல்றேன். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அக்கசாலை பல்லர், இவங்க பல பல்லர் பிரிவு இருக்கு. பள்ளி இலக்கியத்துல அதை தான் பாக்குறோம். ஆமா, நமக்கு பேச்சு கொடுத்த தியாகராசருடைய தமிழ்துறை ஆய்வாளர் பேச்சுமுத்து எனக்கு அந்த பள்ளி இலக்கியத்தை பத்தி 2 புத்தகம் கொடுத்தாரு. அதை நான் படிக்க ஆரம்பிக்கல, ஓரளவு படிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க. இவங்களுடைய பழனி செப்பேடு என்ன சொல்லுது, 10,000 பயிர் வளர்த்து 12,000 கோத்திரமாக பிரித்த குலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12,000 கோத்திரம்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் தான் நான் சொல்றேன். ஏன்னா தொழிற்குலங்கள். ஏன்னா அக்கசாலை பல்லர்னு சொல்றாங்க. அக்கசாலைனா என்ன சொல்லுங்க தமிழ்ல? அக்கசாலை அப்படி என்றால் மின்டிங் பிளேஸ்ன்னு சொல்ற. மின்ட், அதாவது இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்கிறோம். அது வந்து தங்க நாணயங்கள், இரும்பு இதெல்லாம் வந்து அச்சடித்த இடம். என்ன, இது வந்து நான் கொற்கை போயிருந்தேன். கொற்கையில வந்து கல்கோவில் என்ற கோவில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அங்க இருந்து அந்த பூசாரி அவர் வந்து எனக்கு வாஸ்து காமிச்சார் அந்த 1-2 வார்த்தைகள். அக்கசாலை அப்படிங்கிற அது வந்து மின்டிங் பிளேசஸ். கொற்கை வந்து மதுரை பாண்டியருக்கு, மதுரை வந்து தலைநகராகவும் கொற்கை வந்து உப தலைநகராகவும் இருந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி அந்த வணிகம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தங்க நாணயங்கள் அச்சிட்டு இருக்காங்க. இரும்பு தளவாடங்கள், போர் தளவாடங்கள் அங்க தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. கொற்கை பெரிய துறைமுகம் அல்லவா? மிகப்பெரிய பாண்டியரோட மிகப்பெரிய துறைமுகமா இருந்தது. இன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹார்பர்னு சொல்லலாம், சர்வதேச துறைமுகம். அதேதான், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி சங்கு, நான் சொன்ன சங்கு, சிப்பிகள், ஆபரணங்கள், பவளங்கள், பவளமணி பாசிகள் இதெல்லாமே செஞ்சு அவங்க ஏற்றுமதி பண்ணி இருந்திருக்காங்க. இந்த அக்கசாலை இப்ப இவங்க ஆனா இன்னைக்கு உழவு குடியா மட்டுமே போயிட்டாங்க. ஆனா அக்கசாலை பல்லர்னு இருந்திருக்கிறாங்க. அப்ப யாரு இதுல இருந்து பிரிந்த யாரு? ஆசாரியார்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய, இன்னைக்கு அவர்கள் கம்மாளர்கள் என்று சொல்றாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. பொற்கொள்ளர்கள், இரும்பு கொள்ளர்கள், அந்த கொள்ளர்கள் வம்சமே இரும்பு கொள்ளர்கள். ஆமா, ஆக இவங்க இருந்து பிரிஞ்சவங்க தான். இதே மாதிரி இந்த பட்டினக்கரையாளர் என்று சொல்வார்கள். உப்பு வணிகம் செய்தவர்கள் இன்னும் கூட இவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்க உப்பு வணிகம் செய்தவர்கள். அதே மாதிரி அவங்க வந்து வணிக வந்து தனியாக பிரியும். இதுதான் சாதியா போகுது. அதேதான் சாதியா பிரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாதிரியார் என்று இவர்கள்ட்ட ஒரு பிரிவு இருக்காங்க. ஆமா, வாதிரியார்னா நெய்தல் பண்ணுவாங்க.
அதேதான் நெய்றவங்க. இந்த வாதிரி அது பள்ளர் நீங்க இருக்கிறாங்க. கேளுங்க, ஆமா, அது கூட இந்த பல்லர் சமூகத்துக்குள்ள தான் வச்சிருக்காங்க ரிசர்வேஷன்ல வாதிரியார பல்லர். அததான் சொல்றேன். நான் இன்னைக்கு வீரவநல்லூர் என்ற ஊருக்கு போயிருந்தேன். ம். அவர் வந்து ஒரு பல்லர் சமூகத்தான். தச்சமா கிட்ட நீங்க எந்த பிரிவு அப்படின்னு கேட்டப்ப நாங்க வாதிரியார் அப்படின்னாங்க. வாதிரியார். அப்படின்னா நீங்க நெசவு பண்ணியிருக்கணுமே அப்படின்னு கரெக்ட். கேட்டேன். இல்லைங்க இப்ப நாங்க விட்டுட்டோம். எல்லாம் உழவு மட்டும் தான் பண்றோம். ஆனா எங்க எங்க முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க. தன் உடுத்துறதுக்காக துணிமணி செஞ்சு பண்ணிப்பாங்க. தமிழ்கள். அப்புறம் வந்து எங்க வீட்ல இன்னும் இந்த ராட்டினம் எல்லாம் கிடக்குதுங்க அப்படின்னு சொன்னாரு. தெளிவா சொல்றாங்க. ஆமா. இவங்க என்னன்னா, இது வந்து எனக்கு ஒரிசா பாலு ஐயா குடுத்த தகவல். இவர்கள் என்னன்னா, கிரேக்கர்களுக்கு கப்பல் பாண்டியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் வணிகம் இருந்த பொழுது, அந்த திரை சீலைகள வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல, ஒரே நீளமான ஒரே இதுல நெய்வாங்களாம். அது பண்ணி முக்கி அத வந்து இவங்களால தான் பண்ண முடியும். இதை தான் அவர்கள் அங்கே உடுத்தியிருக்கார்கள் உடைகளாக. அரச குடும்பத்தினர் மட்டும். அதனுடைய பேர் அந்த உடைக்கு பேரே பல்லா. ஓஹோ, எல்லாமே இங்க இருந்து தான் போயிருக்கு. ஆமா. ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாகரிகத்தை இந்த குறுகிய காலத்துல சில விஷயத்த பதிவு வைக்க நினைக்கிறேன். அப்ப நான் சேர சோழர் பாண்டியர் இருக்கு இல்லையா, இன்னைக்கு உலகத்துல பெரிய அளவுல, இப்ப இவர்கள்ட்ட தமிழர்கள்ங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு, உங்கள்ட்ட சாதி பிரிவு எதுவும் இருந்துச்சா? சாதிகள் அப்ப அவங்க காலத்துல இல்ல எப்படி இல்ல இல்ல அதான் சாதிகள் எப்ப வந்ததுன்னு சொல்றேன் நானு. அது- அதாவது சோழ வம்சம் எனக்கு தெரிஞ்சு சோழ வம்சம் 11ஆம் நூற்றாண்டோடு அழிஞ்சிருச்சு, செதறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏனென்றால் ராஜராஜ சோழன் அவருடைய அண்ணன் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார், உத்தம கரிகாலன். அதன் பின் ராஜேந்திர சோழனுடைய மகன்கள் சிதறிறாங்க வடக்கு அங்கங்க. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் எல்லாம் போயிடுறாரு. அவர் போயிட்டாங்க, வீடு காவல் காக்க ஆள் இல்லாம தான் கங்கை கொண்டான் கடார கொண்டானுடைய காலம் வந்து பொற்காலம். அது பொற்காலம். அதற்கு பின் ராஜேந்திர சோழனுடைய மகன்கள் வர்றாரு. ஆனாலும் வந்தாலும் அவர்களுக்கு பிறகு இவர்களை சுத்தி கழுகு கூட்டங்கள் அப்பயே மொய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அதாவது வடக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெற்குக்கு அழிவு நெருங்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து தெலுங்கு வடுகு படையெடுப்பு வருது. பாளையப்பட்டு வர்றாங்க. 72 பாளையங்களாக மொத்தம் இதுவும் பிரிக்குது. தென் தமிழகம் எல்லாமே பிரிக்குது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 32, மீதி உள்ளவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட சாதிகள் உருவாகுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 குலங்களாக பிரிக்கப்படுறாங்க. எப்படின்னா சத்திரியர், அதாவது இது கூட வந்து உச்சர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிவு கூட இது வந்து பிற்கால நகர நாகரிக கட்டமைப்புக்காக இவங்க மன்னர்கள் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு கூட 4வது பிரிவாக சூத்திரர்களாக வேளாளர்கள் என்றுதான் ஒரு பிரிவை கொண்டு வந்துடுறாங்க. வேளாளர்கள்னா இந்த வேளாண்மை செய்தவர்கள் எல்லாம் சூத்திரர்கள். அதாவது சூத்திரர்கள் என்ற வார்த்தையே தவறு கிடையாது, அது அழகான தமிழ் வார்த்தை என்கிறேன். சூத்திரர்கள் தவறு இல்லைங்க. நீங்க தமிழ் சூத்திரதாரி என்று அவர்கள் சொல்கிறார்கள். யார சொல்றாங்க? மகாபாரதத்தில் யார சொல்றாங்க? ஆக்சுவலி எல்லாரும் சொன்னா எங்களை சூத்திர மகன் சொல்லிட்டாங்க, அந்த மகன் சொல்லிட்டாங்க, அப்படிதான் பேசிட்டு வார்த்தைகள் பெருமைக்குரிய வார்த்தையா சூத்திரதாரி என்று சொல்லுங்க. கிருஷ்ணனை மகாபாரதத்தில் சொல்றாங்க. எதனால் சூத்திரதாரி என்கிறாங்க? நீங்க சொல்றீங்க ரேணுகா தேவி சூத்திரதாரின்னு சொன்னா, இப்ப சில அரசியல் கட்சி பெரிய சூத்திரதாரி மோசமான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது இல்ல கிடையாது, நீங்க சொல்றீங்க பெரிய சூத்திரதாரி. சூத்திரதாரி சேர விடாம ஆக்குனது இவருடைய சரி. திட்டம். ஒரு மேத் கணக்கு போடுறோம், கணக்குக்கு அதனுடைய ஃபார்முலா சொல்லுங்க. ஃபார்மேட் எதுக்காக இது சொல்றோம்? சூத்திரம் எதனால சொல்றோம்? ஏனால் அந்த கணக்குடைய முடிச்சு அவிழ்க்கக்கூடிய சூத்திரம் அதுதான். அது தெரிஞ்சாதான் அந்த கணக்கைய போட முடியுங்கிறது. ஏனென்றால் உலகம் என்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் இயங்குவதற்கு அச்சாணி போன்றது வேளாண்மை, உழவு, உணவு. அந்த உணவு குடித்த அந்த வேளாண் கொடியை சரித்து விட்டால், அழித்து விட்டால், ஒடுக்கி விட்டால் அவர்களால் உள்ள வர முடியும் ஈஸியா. அதை நினைச்சாங்க. ஏன்னா இந்த வேளாண் குடி தான் அச்சாணியாக இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் சூத்திரன்னு கொண்டு அதில் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதன் பின் இந்த ஒரு 98 சாதிகளாக வலங்கை இடங்கை என்று பிரித்தார்கள். இந்த வலங்கை இடங்கை சாதி முறை எப்ப அது எழுதப்பட்டதே தெலுங்கில் எழுதப்பட்டது. எல்லாரும் சில பேர் தெலுங்குல தான் எழுதப்பட்டிருக்கு. அதுலயும் பல குழப்பங்கள். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா 72 பாளையங்களை வந்து தெலுங்குல தான் தமிழ் சாதியில உருவாக்கிட்டாங்க. ஆமா, பாளையப்பட்டுகள். அதாவது நான் வந்து இதை வந்து மெக்கன்சி நம்மளுடைய தமிழ் ஓலைச்சுவடிகள் இதுல இருந்து நான் எடுத்தப்ப, அதாவது பாண்டியர் வரலாறு, சேர வரலாறு இதெல்லாம் எடுக்கிறப்ப அவங்க இதெல்லாம் முதல்ல எடுத்ததுமே தேவேந்திரன் அப்படிங்கிற இதுல இருந்து வருது. தேவேந்திரர் வந்து அவன் ஏதோ ஒரு சாபம் பெற்று அதன் பின் அவருக்கு சிவன் என்பவர் வந்து உன்னுடைய மகள் வயிற்று உன் மகனுக்கு பிறந்த மகளை நான் வந்து மணப்பேன் அப்படின்னு சொல்லிதான் பாண்டிய வம்சம் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. திருமதி
ரேணுகா தேவி. இப்போ நம்ம நீங்கள் அழகாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சேர சோழ பாண்டியர்கள்ல அப்போனா சாதியே கிடையாது. வேளாண் குடிகளாக இந்த பல்லர்கள் இருந்தார்கள், மல்லர்கள் இருந்தார்கள். அவர்கள் உலகத்திற்கு பல இடங்களுக்கு இந்த துணிகளை நெய்து அனுப்பியிருந்தீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ மற்ற சமூகங்கள் இருந்திருக்கு இல்லையா? இப்போ தமிழ் சமூகம் என்று அடையாளப்படுத்துவர்கள், இப்போ இவர்களுக்குள்ளேயும் வந்து சாதி உருவாகலை. அதுக்கு முன்னாடி மனு தர்மம் தான் இருந்துச்சு. நீங்கள் மனு தர்மத்தை சூத்திரதாரிங்கிற வார்த்தை கூட, சூத்திரன்கிறது நல்ல வார்த்தை தான் சொன்னீங்க. நான் சொன்ன சூத்திரதாரின்னா ரொம்ப மோசமான சூத்திரதாரிமாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு பெரிய சூத்திரதாரிப்பா, கூட்டணியை உடைச்சு விட்டா பெரிய சூத்திரதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறிவாளி என்ற பெயர். அறிவாளிகள். சூத்திரதாரி என்பது அறிவாளி. அறிவாளி வந்து டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்றதே மோசமான வார்த்தை தான் நமக்கு படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், ராஜ்ய ரீதியா நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் டிப்ளமேசி, டிப்ளமேட்டிக், வாட் எவர் மேபி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது விட்டுரும். இப்ப இந்த தமிழ் குடிகள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதிய வன்மம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. நீங்க அமெரிக்கால போய் ஆய்வு செஞ்சாலும் இந்த தமிழச்சி தான், இந்த மண்ணுல, இந்த கிராமத்துல நீங்க வாழ்ந்தவங்க தான். இங்க இருந்து அங்க போய் படிச்சு போயிட்டீங்க, அதை விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு தமிழ் குடிகள்னு எத்தனை குடிகள் இருக்கு, நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்ல வேண்டியது இல்லை. அவருக்குள்ள இன்னைக்கு ஒரே எப்ப பார்த்தாலும் அந்த சாதி சிந்தனை. யாருடா நீ, இந்த மாதிரி சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை காட்டுறது. இது சமூக வலைத்தளங்கள் வந்த பின்பும் கூட, உங்க ஆய்வுக்கு சம்மந்தம் இல்லாத கொஸ்டின் அது, ரொம்ப அதிகமாவே இருக்கு. வெறுப்புணர்வு, ஆமா, கண்டிப்பா. வெறுப்புணர்ச்சி, வெறுப்புக்கான விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ உங்க மேல வைக்க போறேன். அதற்கு காரணம் இன்றைய அரசியல் சூழ்நிலை. இன்றைய அரசியல் சூழ்நிலை சொல்ல இல்ல, முடியாது. இது இந்த அரசியல் இப்பதானே வந்திருக்கு. அதான் பல காலகட்டங்கள் நான் தான் சொன்னேன். எப்ப வீழ்த்தப்பட்டோமோ அப்ப இருந்தே இது சிறுக 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 வந்ததுதான் சொல்ல முடியும். ஒரு 2000 வருடங்களாக மேல இருந்து கீழ வரைக்கும், கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சேர சோழ பாண்டியர்கள்னு 3 வேந்தரா இருந்து இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்களே ஒழிய, சண்டை போட்டதாக காட்டிக் கொண்டார்களே ஒழிய, ஆனா இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஆனா இந்த மந்தையை பிரிச்சா தான் மாட்டு மந்தையை பிரிச்சா தான் உள்ள வர முடியும். வந்து அடிச்சு சாப்பிட முடியும். அப்படிங்கிற மாரி இவர் மூவரும் பிரிக்கப்பட்டார்கள்னு தான் சொல்லுவேன். பிரிக்கப்பட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக காலி பண்ண வந்து போனதே சேரனை எப்பயோ காலி பண்ணியாச்சு. சேர வம்சம் எப்பயோ அழிந்தது. அப்பயே உள்ள வந்தாச்சு. அப்புறம் சோழர்கள், அதற்கு பிறகு தான் பாண்டியர்கள். இப்ப இவ உள்ள வந்தப்ப, இப்பதான் கட்டுமானம், சாதிய கட்டுமானங்கள் உள்ள வருது. ஒவ்வொரு படிநிலை சாதிகள் இவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டவங்கள இவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப எதிர்த்தவங்கள இவங்கள ரொம்ப சூத்திரதாரி அப்படிங்கிற ஒரு இது பண்ணி சூத்திரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையான வார்த்தைகள்ல இவங்களை இது பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி படிநிலைகளை வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போட்டா தானே அவங்க குளிர்காய முடியும். சோ வந்து இது வந்து ஒரு அரசியல், அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வேளாண் மரபினரும் இன்றைக்கு சொல்ல அந்த மறவர்கள் என்று சொல்லக்கூடிய மறவர்கள், கள்ளர்கள் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு பகையை உண்டாக்குறது. அம்மா ஏன்னா அவங்க வந்து போர் வீரர்களாக இருந்தார்கள். இந்த மறவர்கள் சோழர்களுடைய படைகள் எல்லாம் போர் வீரர் இருந்தாங்க. இவங்களும் வந்து ஏறும் போரும் பண்ணவேன் நானு அப்படின்னு சொல்லி இவர்களும் வந்து பல சங்க இலக்கியங்களிலிருந்து மல்லர்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து இல்ல, நான் கொடுத்தாங்க. என்ன கேட்கறேன், தென்பகுதிகளை உங்களுக்கு தெரியும், ஆய்வுகள்ல பாத்தீங்கன்னா இந்த பல்லர்கள் மல்லர்களுக்கும் இந்த முக்குளத்தோர்களுக்குமான போர்கள், வெறுப்புணர்வு, மன பதபதைப்பு அதிகரிச்சு தான் வருது. ரொம்ப அதிகரிச்சுதாலும் அதிகரிச்சு தான் இருக்கிற இப்ப இப்ப சூழ்நிலை. எல்லாரும் ஓரளவு புரிஞ்சுகிட்டு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு இனிமே சண்டை வேணாம், என் சமூகத்துடைய இப்போ முன்னேற்றம் ஓரளவுக்கு தான் நல்ல ஒரு வேணும். இணக்கமான சூழ்நிலை இருக்கு. ஆமா, இப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு நமக்கு ரொம்ப ஆமா, சந்தோஷமான விடயம். ஆமா. ஒரு ஆமா. பக்கம் வந்து இன்னும் அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அத நான் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு பல விஷயங்கள் இவங்களும் எல்லாமே பார்க்குறாங்க. கொஞ்சம் படிச்சுட்டாங்க. ம். அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம புள்ள குட்டிகள பார்த்துட்டு முன்னேற்றம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு. ஆனாலும் இவங்களுக்கு எரியிற நெருப்புல அப்பப்ப எண்ணெய் ஊத்துற மாரி, இவங்களுக்கு ஏதாவது சாதி சண்டைகளை மூட்டி விடுற மாதிரி சில இது ஒரு அரசியல் தூது காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கு. காழ்ப்புணர்ச்சி இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. ம். ஒண்ணுமில்ல இவங்களுக்கு வந்து இப்ப வேளாளர் என்கிற பட்டம் கொடுக்க கூடாதுன்னு இந்த வேளாளர் என்கிற சமூகம், பிள்ளைமார் சமூகம் வந்து இவங்கள வந்து பேசுது. ஆனா வந்து முழுக்க முழுக்க வேளாண்மையே பண்ண ஒரு குடிய வேளாளர் பட்டம் கொடுக்கவே கூடாது அப்படின்னா, இது என்ன ஒரு கொடுமை இது? இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி. யாரு பின்புலத்துல யார் இருக்கிறா? இவங்களுக்கு பின்புலத்துல யார் இருக்கிறா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வருத்தப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், நீ பேசும்போது சொன்னீங்க, இந்த கடாரங்கொண்டான், சோழ மன்னர்கள், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இவெல்லாம் பெரிய அளவில் அந்த கல்லை கொண்டு, ஒற்றை கல்லை கொண்டு எப்படி வச்சா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். நான் அண்மையில் தஞ்சாவூருக்கு போயிருக்கும் போது அங்கிருந்து தான் தமிழன் தொலைக்காட்சிக்கு என்னை அழைச்சாங்க. நான் ராஜராஜ சோழனுடைய இதில் நின்றுகிட்டு இருக்கேன் தான் இந்த தொலைக்காட்சியிலேருந்து எனக்கு பேட்டி வந்தது. அது என்னுடைய அனுபவம் மறக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளவு பெரிய கடல் கடந்த ஒரு பெரிய ஆளுமை, இவன் ஜாவா தீவுகள்,
சுமுத்ரா போன்றவர்கள் பாலித்தீவுகள் இந்தோனேஷியாவெல்லாம் போய் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்று கூட இங்க உள்ள கடவுளுடைய இதுகள்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான். ஏன்னா இவங்க ஆமா கடலோடிகள்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. ஆமா இது கடலோடிகள். எப்படி பல நாடுகள்ல ஆட்சி பிடித்தாங்க ரொம்ப சிறப்பான முறையில. இவங்க கடலோடிகள்ங்கிறதுக்கு இப்ப நான் சொல்றத விட பல மேலை நாட்டு அறிஞர்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க நம்மளுடைய அமைப்பு, புவி அமைப்பே வந்து நம்மளுடைய தென் தமிழகம் 3 புறமும் கடலால் சூழப்பட்டது. அதனால வந்து இவங்க வந்து ஆதி கடலோடிகளாக இப்ப குமரி அப்படிங்கிறது ஒண்ணு உடைஞ்சு பிரிஞ்சு பல இடங்களுக்கு சிதறனதா சொல்றாங்க. அதுல புராணங்கள் என்ன சொல்லுது, உங்களுடைய மச்ச புராணம் என்று வந்து மனு என்கிற ஒரு மன்னன் கிட்ட வந்து இந்த மாதிரி அழிய போகுது, நீங்க வந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அப்பயே கப்பல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது செமட்டிக் மக்கள்கிட்ட ஒரு புராணம் இருக்கு. அவங்களும் நோவா என்ற நோவாங்கிற வார்த்தையே நாவாய் கட்டின தமிழன் தான் நோவாவும். ஸோ இப்படி கப்பல் கட்டி இவங்க அப்பயே கப்பல் கட்டி பல இடங்களுக்கு போகிற மாதிரி தான் ஆயிருக்கு. இவங்க செமட்டிக் மக்கள் மட்டுமல்லாது பல மக்கள் வந்து இந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்கிறாங்க கப்பல் கட்டி அப்படிங்கிறதுக்கு சில புராண கதைகள் இருக்கு. அந்த புராண கதைகளை நான் எதுக்கு எடுத்துக்கலாம், அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பல விடயங்களை, உண்மைகளை, தத்துவங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த புராண கதைகளா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க போனது மட்டும் இவங்க வந்து பல இடங்களுக்கு இப்படி போனா பசிபிக் இந்த ஆமி வழி தடங்களில் பசிபிக் முழுக்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்தோனேஷியா, ஜாவா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரலாய்டு மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க தமிழர்களுடைய கூறுகள் அவங்கள்ட்ட ரொம்பவே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்க இன்றைக்கு இருக்கிற கள்ளர் என்ற சமூகம் வந்து அவங்க வந்து ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில இருந்து இங்க குடியேறுகள். எல்லாருமே நம்ம போயிட்டு திருப்பி குடியேறின மக்கள் தான் நான் சொல்லுவேன். அதான் இங்க இருந்து தான் எல்லாம் அப்படியே ஆமா இங்கிருந்து போயிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து தாய் வீட்டை சேர்ந்த மாதிரி மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கிறோம் எல்லாமே அப்படின்னு தமிழ் குடிகள் தான். இந்த மண்ணின் குடிகள் தான். எல்லாம் இந்த எல்லா மண்ணின் குடிகளும் இங்கிருந்து அப்படியே அந்த கண்டிப்பா. இயற்கை சீற்றத்தால் ஆமா. பிளவுபட்டு நான் அந்த மறுபடியும் தென் அமெரிக்கால வந்து கள்ளவாயா அப்படின்னு ஒரு ஒரு குடி இருக்கிறாங்க. இவங்க வந்து பிரெயின் சர்ஜரியில வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். இத வந்து நான் சவுத் அமெரிக்கால சாரி தென் ஆப்பிரிக்கால வந்து ஒரு குடிய பார்த்தேன். அவங்க ரொம்ப எளிதாக இந்த பிரெயின் சர்ஜரி பண்றாங்க. இத நம்மளுடைய ராவணனுடைய அ வா இந்த வாகடம் ஒரு மருத்துவ வாகடத்தில் இந்த இதெல்லாம் மம்மி பதப்படுத்துறது, பிரெயின் சர்ஜரி இத பத்திலாம் பல இது இருக்குது. பல மருத்துவங்கள், சித்த மருத்துவங்கள் நம்மள்ட்ட இருக்குது. இதெல்லாம் தான் கடல் கடந்து போயிருக்கு. மறுபடியும் நம்மகிட்டயே வேற மொழியில வந்திருக்குது. வந்துருக்கு. அதுதான் ரொம்ப பரிதாபமான ஸோ விடயங்கள். ஆமா. எனக்கு நான் படிச்சிருக்கிறேன் நிறைய ஓரளவுக்கு படிச்சாலும், நீங்க ஒரு ஆய்வாளர். உலகத்தினுடைய நாகரிகங்கள் தொன்மையான எல்லா விடயங்களும் இந்த மண்ணில் தான் புறப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். ஆனா அதுக்கு அத்தென்டிசிட்டியான ஆதாரம் நான் யார்கிட்டயும் போய் கேட்க முடியாது. முதல் மனிதனும் கூட இங்கே தானே உருவானான் அப்படிங்கிறதும் கூட சொல்லுவாங்க. அது ஒரு கற்பனையோ இமேஜினோ இல்லூஷனோ கிடையாது. ஆதி மனிதனுடைய சாயல் வந்து எம் தமிழ் மண் தான் அப்படித்தான் சொல்லப்படுது. அதில் நமக்கு ஒரு பெருமையும் இருக்கிறது அந்த மண்ணுக்கு உண்டு. அடுத்து நான் ரொம்ப ஒரு முக்கியமாக கேட்பது திராவிடம், திராவிடம், திராவிடம். இப்போ இந்த மோதல்கள் கருத்து விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு முடிவுக்கு வரல. இந்த திராவிட மொழிகள் ஒரே மொழிதான். தாய் தமிழிலிருந்து தான் மரபியது. சங்க இலக்கியத்திற்கு முன்னாலே தெலுங்கு பிரிந்தது. 600 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளம் பிரிந்தது. அதை விட சில காலத்துக்கு முன்பு கன்னடத்தை புனிந்தது. ஆனால் தமிழ் தான். அதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. தமிழில் தான் மொழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தமிழ் கலாச்சாரத்தில் கூட ரோம், லத்தீன், எபிரேயம், கிரேக்கம், சமஸ்கிருதம் இவைகளை விட எல்லாம் ஹீப்ருவை விடவும் பழமையான மொழி தமிழ் மொழிங்கிறது தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த திராவிட மோதல், தமிழ் தேசியம், திராவிடம், ஆரியம் இதெல்லாம் மோதிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தமிழ் தேசியம் வந்து தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும். இது நீங்க உங்க அரசியலா கேட்கல, ஒரு ஆய்வாளராக கேட்கிறேன். நீங்க ஆய்வாளருக்கு தெரியும். தமிழர்களுக்கு தான் இந்த தமிழ் மண் இல்ல, திராவிட மண் என்பது எல்லோருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாமே ஒன்றுதான். இந்த தெலுங்கர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும். ஆரியம் என்பது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. திராவிடம் என்பது அதெல்லாம் வந்து ஆரியர்கள் என்பதை கொஞ்சம் மேன்மட்ட மக்கள்கிட்ட சொல்றது அப்படிங்கிறார் சுப்பிரமணிய சாமி. அது அவருடைய பாலிசியில சொல்றாரு. ஒரு ஒரு ஆய்வாளராக கேட்கிறேன். உங்களை நான் அரசியலை இழுக்க விரும்பல, அதை பத்தி கேட்கவும் இல்லை. எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல? ஆக்சுவலி நான் இந்த திராவிடம் என்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கிறது கிடையாது. அது நான் ஏன்னா இந்த திராவிடம் என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த தென்பகுதி இந்தியாவின் தென்பகுதி வந்து 3 புறம் நான் சொன்ன மாதிரி கடலால் சூழப்பட்டது. அதனால அதுக்கு பேர் திரை. திரையின் பக்கத்தில் இருக்கிற தரை.
இந்த தரையிலிருந்து தான் திரையிடம், திரவியம்னு நம்ம பல பெயர்கள் வைப்போம். சரி. நம்ம தென் தமிழ் தமிழகத்துல சாதிகள்ல இருக்கிறவங்க திரவியம் நிறைய திரவியம். ஆமா. திரவியம் நாடார்கள், பள்ளர்கள் எல்லாருமே வச்சிருக்காங்க. எல்லாருமே ஆமா. வச்சிருக்காங்க. திரவியம்னு பேர் வைப்பாங்க. ரொம்ப எளிதாக வைப்பாங்க. இந்த திரவியம் என்பது திராவிடம். வந்தவர்கள் என்ன பண்ணினா இந்த திராவிடம் என்று இவர்கள் எடுத்துக்கிட்டு தென் தமிழகத்தையும் அது தமிழகம் என்றால் எனக்கு வடதிசை கங்கையும் இமையும் கொண்டு தென் திசை ஆண்டான் பாண்டியன். அப்படிங்கும் பொழுது பாண்டியர்கள் என்னுடைய மரபு வந்து இந்த தென் தமிழகம் மட்டும் இல்லை, தென் தமிழகமோ அல்லது அதுக்கப்புறம் வந்து வடவேங்கிடம், தென்குமரி, ஆயிடை நல்லூர்னு சுருக்குனாங்க மறுபடி. ரொம்ப முக்கியம். ஆமா. அது ஆனா அங்கு இமயம் முதல் குமரி வரை ஆண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய சாம்ராஜ்யம் மிக பறந்தது. இந்த பரந்த சாம்ராஜ்யத்துல பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனா திருவேங்கடங்கிறது சுருக்கப்பட்ட வரலாறு. சுருக்கப்பட்டது. ஆனா அது பெரிய வரலாறு. இமயமலை வரைக்கும். வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனை சொல்லும் பொழுது அவங்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது என்ன இமயத்தை சொல்றாங்க? வென்ற மாரவர்மன் 3 பேரும் போய் இமயத்துல போய் கொடி நட்டிட்டு வென்றிருக்காங்க. கொடி நட்டுறதுன்னா சும்மா அப்படியே கொடியை போய் நட்டுறதா? அதையும் பிரிச்சு சுருக்குனாங்க திருவேங்கடம் வரைக்கும். அதுதான் சிறிது சிறிதாக நம்மளுடைய எல்லைகள் சுருக்கிட்டாங்க. குறுகி சுருக்கிட்டாங்க. போயிடுச்சு. இப்ப வந்தது இந்த திராவிடர்களா வந்தவங்க பாத்தீங்கன்னா, இந்த தெலுங்குன்னு நான் சொல்றேன், தெலுங்குல வந்து பல மரபுகள் இருக்காங்க. அதனுடைய முக ஃபீச்சர் பார்த்தா தெரியும். சில பேர் தமிழர்களா இருப்பாங்க. சில பேரு அந்த வெளியிருந்து வந்தவருடைய அவங்களுடைய ஹைட் இருக்கும், அவங்களுடைய மூக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நம்ம தமிழ் ஃபீச்சர் வராது. இந்த இந்திய மண்ணுடைய ஃபீச்சர் வராது. இவங்க வெளியிருந்து வந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். இப்ப இவர்கள் தான் வந்து இந்த ஆரியன்னு நம்ம இப்ப சொல்லிக்கிற மரபிலிருந்து என்ன பார்த்தா அவங்க வந்து யூதர்கள்னு சொல்லுவேன். ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் ஒண்ணுதான். 2 பேரும் ஒன்றை ஒன்றை அடித்து கொண்ட மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த தமிழ் மக்களிடையே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லோரும் இந்த குமரிக்கண்டத்திலிருந்து பிரிந்த மக்கள் தான், எல்லோருமே நம்மளுடைய சகோதரிகள் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எனக்குன்னு ஒரு சிறிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, தமிழ் தேசத்துக்குன்னு இதுலயும் வந்து நீங்க மறுபடி சொந்தம் கொண்டாடுறீங்க. இன்னைக்கு தெலுங்கர்கள் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு 2 மாநிலம் ஆயிடுச்சு. ஆனா என் மக்களுக்கு, இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கு இன்றைக்கு இலங்கையில் இருந்த மக்கள் எல்லாம் உலகம் எல்லாம் சிதறி தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும். ஆமா. இன்னைக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என் சமுதாயத்துக்கு ஒரு இடம் வேணும். அது கண்டிப்பாக தமிழ்நாடு தான். அப்படின்னா தமிழ்நாட்டை தமிழர்கள், பூர்வீக குடிமக்களான தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு தமிழ் தேசியமா இருக்கு. தமிழர்கள் தான் ஆள வேண்டும். இப்ப இருக்கிற தமிழ் மக்கள் நிலைமை தான் ஆள வேண்டும். தமிழர்கள் தான் இந்த தமிழ் தேசியம் சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. சீமான் சொல்ற மாதிரி, பெரியாரசன் சொல்ற மாதிரி தமிழர்களாக பிறந்தவர்கள் மட்டுமே இந்த மண்ணை ஆளக்கூடிய. ஆமா, ஆளவின் ஒரு ஆய்வாளரா நீங்க வாழுங்கள் தப்பு இல்ல. இல்ல. நீங்க கூட ஒரு கல்வியாளரா ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி தானே பேசுறீங்க. இல்ல, இது வெறுப்புணர்ச்சி இல்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்க இருக்கிற மக்கள் வடக்குல பல வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு கூட நான் சொன்ன இந்த இங்க ஒரு வேளாண் சமூக இந்த தேவேந்திர இனத்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, கூர்மம் என்ற கச்சை என்பது நம்ம வந்து ஆமைன்னு சொல்றோம். கூர்மம் என்பது அது சமஸ்கிருத மொழி. கூர்மம் என்ற ஆமை தடத்தில் கங்கை கரை சமவெளியில போய் கூர்மிகளாக வாழ்றாங்க இந்த குடும்பர்கள். அவங்க வந்து நீங்க தான் எங்களுடைய மூத்த தாய் சமூகம் என்று அவங்கள்ட்ட காப்பர் செம்பு பட்டயம் இருக்கு. ஆனா இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு ஹிந்திக்காரங்களாயிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி இடம் இருக்கு. எந்த இடத்துல இருக்காங்க அவங்க இன்னைக்கு குஜராத், பீகார், இந்த இடம் எல்லாமே அவங்க இருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து அவங்க வந்து இதுலயும் இருந்திருக்கிறாங்க. எங்க சிந்து சமவெளியிலயும் இருந்திருக்காங்க. உள்ள பல ஆரியர்கள் வந்ததுனால அப்படியே குஜராத்துக்கு வந்துட்டாங்க. குஜராத் சைடு, பீகார், யூபி இந்த இடங்கள் எல்லாம் கூர்மி சத்திரியர்கள் என்று வாழ்கிறார்கள். இல்ல, குருமி இனம் என்று ஒரு இனம் இருக்கிறது. அவங்க தான் இங்க இருந்து போன குடும்பர்கள் தான் அவங்க. நான் வந்து ஆல் இந்தியா அரசியல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த குருமி, குஜார்கள், குருமிகள், ஜாட்டுகள், தாக்கூர், பிராமணர்களை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கேன். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்ல போறோம். அந்த குருமிகளுடைய தாயகம் தமிழ்நாடுங்கிறீங்க. ஆமா, அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த கூர்மிகளும் குடும்பங்கள்ட்ட இருந்து தான் நாங்க கூர்மி வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து இங்க வந்து நான் ஆள முடியாதுன்னு சொல்றேன். நீ வாழலாம். ஆனா இவங்களுக்குள்ள பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிறாங்க. ரைட்டு, அதை எடுத்துப்பாங்க. இப்ப எடுக்கல, பிற்காலத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு தாய் சமூகம் என்று இது பண்ணி இது மாதிரி நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் சமூகமாக தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் பூர்வக்குடி மக்களா இங்கேயே நாங்க வாழ்ந்துட்டோம் பல்லட்சக்கணக்கான ஆண்டுகளாக. ஆமா, அப்படிங்கும்போது நாங்க வந்து இங்க வந்து ஆள்றதுக்கு தகுதியான மக்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். சோ தமிழ்நாட்டை ஆளுவது, தமிழ் மண்ணை ஆள்வது, தமிழ் நிலத்தை, இந்த குறுகிய நிலப்பரப்பை இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும் என்பதுதான் அமெரிக்க ஆராய்ச்சியாளராக ஒரு தமிழச்சியாக திருமதி ரேணுகா தேவியினுடைய ஒரு பார்வை. எதுக்காக சொல்றேன்னா இந்த வரலாறு இருக்கு பாத்தீங்களா, தமிழருடைய வரலாறு. இப்ப நான் ஏன் எங்க உலகத்துல போனாலும்
தமிழுடைய வேர்ச்சொற்கள் வச்சு தான் இந்த உலக வரலாற்றையும் நான் எடுத்தேன்னு சொல்லலாம். அதனுடைய வேர்ச்சொற்கள் எப்படி போகுது. அதனால தமிழருடைய வரலாறும் வேர்ச்சொற்களும் தெரிந்தவர்களால தான் இந்த மண் ஆளப்பட வேண்டும். அதன இன்னைக்கு பிரச்சனை எதனாலனா, இப்படி வந்தார்கள் இல்லையா? தமிழுடைய வரலாறு தெரியாமல் வந்தவர்களால தான் இங்க பிரச்சனை. அவங்க தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்க பிரச்சனை நடந்துட்டு சோ இருக்கு. அதனால மறுபடியும் நான் உங்களுக்கு தமிழர்கள் இந்த நிலப்பரப்பை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். ஆள வேண்டும். இதில் வேற எந்த விதமும் இல்லை. அதில் ஆமா. தான் மொழி செழிக்கும், கலை செழிக்கும், பண்பாடு செழிக்கும், செழிக்கும். நாகரிகம் செழிக்கும், மறைந்து போன வரலாறுகளும் செழிக்கும். ஆமா. அப்படித்தானே? அதனால தான் அந்த மூவேந்தர்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே மூவேந்தருடைய ஒரு துளிர் தான். பல்லவர் வந்தார்கள் யாரு? பல்லவர்கள் ஒரு துளிர் தான் அவங்களும். ஆனா இவங்க வந்து பல்லவருடைய ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் மிக மிக பிரம்மாண்டமானது. மிக பிரமாதம். அவர்கள் மலேசியாவிலிருந்து இங்க வாரிசு இல்லாதனால மலேசியாவிலிருந்து கூட வாரிசை கொண்டு வந்து ஆள வைத்தார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழர்களுடைய வரலாற்றில அவங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து கிரந்தத்தை கொண்டு வந்தார்கள். அவங்க காலத்தில் சமஸ்கிருதம் சில இருந்தது அப்படின்னு. ஆனா பல்லவர்களுக்கும் இந்த பல்லவர்களுக்கும் பல நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்க இருக்கிறவங்களுக்கும். ஆனா இந்த மூவேந்தர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இந்த தமிழ்நாட்ட வச்சிருந்தாங்க. எந்தவித வேற்று மொழி கலந்துரக்கூடாது அப்படிங்கிறத மிக உறுதியாக இருந்தார்கள். சேர சோழ பாண்டியர்கள். ஆமா. அந்த மொழி கலப்பு இருந்துட்டா பிரச்சனை வந்துருது. தமிழ் அழிஞ்சு போயிடுது. அப்படிங்கிறது தொல்காப்பியர் அதை உறுதியா சொல்றாரு. நீ மொழி வந்து மற்ற மக்களை வாழ விடு. ஆனால் மொழியை நீ காப்பாற்றுங்கிறாரு. நேயர்களே, வணக்கம் தமிழன் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஒரு மொழி சார்ந்த மரபுகளை, மொழியினுடைய வளர்ச்சியை, அந்த மொழியினுடைய தன்மையை மட்டும் அல்லாமல் அந்த மொழிக்கான உரிமையை, மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமையை நம்மோடு ஆய்வாளர் ரேணுகா தேவி ரொம்ப தெளிவாகவே பேசினார். அவர் ஒரு தமிழச் சென்று மட்டுமல்ல, நம்முடைய களம் என்பது எல்லோருக்குமான களம். யார் வேண்டாலும் வரலாம். ஆனால் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அரசு சொன்னாலும் கூட அவருடைய கருத்துக்களை நாம் வைப்பதில் நமக்கு எந்த விதமான இடையூறுக்கும் உடன்பாடு அல்ல. அந்த அடிப்படையில் அவரோடு நாம் பல விடயங்களை கதைத்திருக்கிறோம். உலகத் தமிழர்களுக்காக பண்பாடு சார்ந்த, வரலாறு சார்ந்த, இலக்கியம் சார்ந்த, மொழி சார்ந்த, நாகரிகம் சார்ந்த இவற்றை அவர் நம்மிடத்தில் சொன்னார். இறுதியாக நம்மிடத்தில் ஒரு கருத்தை அவர் சொன்னார். இந்த மண்ணை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பதுதான் அவரது பார்வையாக இருக்கிறது. காற்றொலியில் உலகத் தமிழர்களுக்கு அவரோட கருத்தை நாம் மிதக்க விடுகிறோம். இது ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. பல வேலைகளுக்கிடையே நம்மிடத்தில் வந்திருந்த ஆய்வாளர் திருமதி ரேணுகா தேவி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி கூறி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறோம். திருமதி ரேணுகா தேவி, உங்களுக்கு தமிழன் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி.